மக்களை வணக்கம். வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எஸ் சந்திரன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஒரு கணவன் மனைவி சண்டை, பிரச்சனை, பிரிவினை, தேவையில்லாத குழப்பங்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அதிகமாக கேட்டு வருது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படின்னா மனைவி. அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 6, 8, 12 மறைஞ்சாவோ இல்லை நீசமானாவோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது, மனைவி மதிக்காது, மனைவினால பிரச்சனையாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அப்படின்னா கணவன். அப்போ செவ்வாய் வந்து 6, 8, 12 மறைஞ்சாவோ நீசமானாவோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கணவன் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக எங்கிட்ட வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பரிகாரம். அதாவது கூடுதுற பவானியில் 3 ஒட்டுக்கா சேர்ந்து சங்கமிக்கிறதா அந்த சங்கமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம். அந்த கூடுதுற பவானி கோயிலுக்கு போய், சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போய் கைகள் மஞ்சள் விட்டு இல்லாட்டி குளிச்சுட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு 2 அருகம்புல் வச்சு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு போய் சங்கமேஸ்வரர் அம்மன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கும்பிட்டு வெளியில் தேங்காய் வளவெல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் அப்படிங்கிறது வலது கை, மனைவி அப்படிங்கிறவங்க இடது கை. கணவனோட வலது கை வந்து மனைவியோட இடது கையில் இப்படி விட்டு கோர்த்துக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆள்காட்டி விரல், கட்டை விரல் ரெண்டையும் பண்ணி மனைவியோட இடது கையில் இதே மாதிரி பண்ண சொல்லி கோர்த்துக்கும். இப்படி கோர்த்துட்டு 2 பேர் அந்த கோயிலவே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒரு 2 டைம் இல்லாட்டி 3 டைம் இந்த மாதிரி சுற்றி வரும். ஒரு 3 முறை சுற்றி வந்து அப்புறம் வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை, 2 பேர்த்துக்கு பிரிவினை, சண்டை சச்சரவு இது எல்லாம் கண்டிப்பாக கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, வணக்கம்.